தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 40க்கும் அதிகமான மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலை மிக மோசமான நிலையில் உள்ளதாகவும் அதை சீரமைத்து தருமாறும் பொதுமக்கள் கோருகின்றனர். வருசநாடு பகுதிக்கு மேலே முருகோடை, தும்மகுண்டு, வண்டியூர், காமராஜபுரம், வாலிப்பாறை உள்ளிட்ட 40க்கும் அதிகமான மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு வசிக்கும் மக்களுக்கு இலவம்பஞ்சு, கொட்டை முந்திரி, தேங்காய், பீன்ஸ், தக்காளி, வாழை உள்ளிட்டவற்றை விளைவிப்பதே தொழில். மூல வைகை ஆற்றுக்கு மேலே செல்லும் உயரமான சாலையில்தான் இந்த கிராமங்களுக்கு செல்ல முடியும். முன்பெல்லாம் அவ்வப்போது சீரமைக்கப்பட்ட இந்த சாலை கடந்த 10 ஆண்டுகளாக மோசமான நிலையிலேயே காணப்படுகிறது. இதனால் விளைபொருள்களை கொண்டு செல்ல முடியாமலும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளுக்கு வெளியூர் செல்வதிலும் பெரும் சிரமங்களை கிராம மக்கள் சந்தித்து வருகின்றனர். 40 கிராமத்துக்கு இந்த ஒரே வழிதான் இருக்கு. இந்த வழி ரொம்ப மேடு பள்ளமா இருக்கிறதுனால அவசரத்துக்கு 108 கூட கூப்பிட்டாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுமக்கள் ஒரு நாளைக்கு 10 பேர் இல்லை 20 பேர் கீழே வந்து போறாங்க. அந்த விளைவிக்கிற பொருளை கொண்டு வந்து மார்க்கெட்டு சந்தைக்கு கொண்டு வர முடியல. ஏன்னு கேட்டால் இப்போ வண்டி போக்குவரத்து நல்லா இருந்தால் தான் அந்த பொருளை விளைவிக்கிற பொருளை கொண்டு வர முடியும். சாதாரண இந்த ஒரு ஆட்டோ இதில் தான் கொண்டு வர முடியுது. அதுவும் கூட அந்த ஆட்டோக்காரங்க டயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. வந்தால் எங்கள் இதெல்லாம் வண்டி டேமேஜ் ஆகும், நாங்கள் வர முடியலன்னு சொல்கிறாங்க. ரோடு ஆட்டோவில் யாரும் ஏறக்கூட மாட்டேறாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டால் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு யாரும் வர மாட்டாங்க. ஆட்டோவில் கஷ்டப்பட்டு ஏற்றி போகிறப்ப ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருது. வண்டி வாங்கி ஓட்டுறது மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா நாங்கள் செலவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 5,000 சம்பாதிக்கிறோம், ஆனால் செலவிக்கிறது 50,000 செலவிக்கிறோம். அதனால எங்களுக்கு ரோடு வசதி கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுக்கும். சம்பந்தப்பட்ட சாலை தற்போது வருசநாடு மற்றும் கண்டமனூர் வனச்சரகங்களின் கீழ் அமைந்துள்ளது. சாலையை சீரமைக்க வனத்துறை முட்டுக்கட்டை போடுவதே 10 ஆண்டுகளுக்கும் மேல் மோசமான நிலையில் சாலை காணப்படுவதாக கூறுகிறார்கள் கிராம மக்கள். பிரச்சினை குறித்து வருசநாடு வனச்சரகர் சுரேஷ், கண்டமனூர் வனச்சரகர் திருமுருகன் ஆகியோரிடம் கேட்டோம். அப்போது இந்த சாலையை வனத்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து வருவாய்த்துறைக்கு மாற்றக் கோரும் மனுக்கள் மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறினர். மத்திய அரசு அனுமதி கிடைத்ததுடன் இந்த தார்ச்சாலை சீரமைக்கப்படும் என்றும் பதிலளித்தனர். புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் மலைச்சாமி.